செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட இஸ்ரேலிலிருந்து மொத்தமாக 30,000 அண்மித்த ஒரு மக்கள் தொகையினர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு பிரதானமான காரணமாக இருந்தது அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு தகவல். இஸ்ரேலிலிருந்து 1,25,000 மேற்பட்டவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக சில தகவல்களை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் வெறும் 30,000 அண்மித்த பேர் நாட்டை விட்டு பல்வேறு காரணங்களுக்காக வெளியேறி சென்றுள்ளதாகவும் இஸ்ரேலினுடைய அதிகாரிகள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய அல்லது அந்த பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகளை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இதற்கு என்னென்ன காரணங்கள் பின்புலமாக அமைந்தன என்பது தொடர்பில் தேடி பார்த்தபோது மிக முக்கியமாக இஸ்ரேல் பிரதமரினுடைய ஆட்சி மீதான அதிருப்தியே பிரதான காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதில் பலஸ்தீன மக்களுக்கு மீது அவர் திணித்த போரும் அதன் பின்னர் பணை கைதிகளாக பிடிபட்டவர்கள் தொடர்ந்து ஹமாஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் தொடர் போராட்டங்களும் இதற்கு பிரதான காரணமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வான் பாதுகாப்பு முறைமைகள் செயலிழந்து தொடர் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் முகம் கொடுத்த நிலையில் அந்த நாட்டு மக்கள் தமது பாதுகாப்பை தமது தேசத்தில் உணராத நிலையில் அந்த நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிருப்தியின் உச்சகட்டத்தில் ஜனநாயக ரீதியாக தமது ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் தமது வாக்குரிமை கூட தமக்கு கிடைக்காத பட்சத்தில் அந்த நாட்டிலிருந்து என்ன பலன் என்பதுதான் அவர்கள் யோசித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் ஜனநாயக ரீதியாக அந்த நாட்டு மக்கள் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய காலப்பகுதி தாண்டி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. எனவே இஸ்ரேல் பிரதமரினுடைய ஆட்சியினுடைய நன்மதிப்பும் இழக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருப்பதற்காக யுத்தம் செய்கின்ற இஸ்ரேல் பிரதமரை தாங்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவர்களுடைய கரங்களில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் வரை தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்து குறித்து இஸ்ரேல் மக்கள் தங்களினுடைய நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகத்தான் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பாராக இருந்தால் அதற்கு யுத்தம் காரணமாக அமையும். அப்படி இருந்தால் தாங்கள் வதிகின்ற நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுரங்க பாதைகளுக்குள் சென்று வாழ வேண்டிய தருணம் தான் தங்களுக்கு தோன்றுமே தவிர சுதந்திரமாக வாழ வேண்டிய எந்த ஒரு இடமும் இஸ்ரேலில் தென்படாது என்றும் அவர்கள் கருதுவதாகவும் என்ன தோன்றுகிறது. இதிலிருந்து இன்னும் ஒரு விடயத்தையும் எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இஸ்ரேல் பிரதமர் இவ்வாறு தொடர்ந்தும் நடந்து கொள்ளும் பட்சத்திலே ஏற்கனவே காசாவிலே போர் நடக்கின்ற காலப்பகுதியில் பணைய கைதிகளின் உறவினர்கள் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடாத்தி கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது போன்ற பாரிய ஒரு புரட்சிகரமான ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து சமாதான ஒப்பந்தம் அமுலில் உள்ள சூழலிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் சில சர்வதேச செய்திகளிலிருந்து எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மிக முக்கிய அண்மைய கருத்து கணிப்புகள் கூறுகின்ற ஒரு விடயம் இஸ்ரேல் பிரதமர் ஆட்சி கட்டிலிருந்து துரத்தப்படுகின்ற எண்ணம் அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் இப்போது வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து மறைந்திருங்கள் அன்பான நேயர்களே.